வணக்கம். இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைலிங் ப்ரொசீஜர் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அ அதாவது என்னென்னா, திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், டீச்சிங் பர்பஸ். ஓகேவா? சரிங்களா? ஆன்டிசிபேட்டரி பெயில் அதாவது என்னன்னாக்கா, என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட்னா கைது நடவடிக்கை. கரெக்டுங்களா? அதாவது வந்து என்னென்னா, ஒரு பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாரு, மேபி தப்பு பண்ணியிருக்கலாம் அல்லது பண்ணாமல் இருக்கலாம். கரெக்டுங்களா? அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடிச்சு ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கலாம் அல்லது எஃப்ஐஆரே போடாமல் இருக்கலாம். இன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியாக வந்து உன்னை நைட்டு வந்து உன் வீட்டில் வந்து தூக்கி உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்டா, உன்னை உள்ள தூக்கி வைக்கிறான்னு போலீஸ் மிரட்டியிருக்கலாம். அல்ல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். கரெக்டுங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டிருக்கலாம், அவனை கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்கலாம், அவனை அடிச்சிருக்கலாம். அதுக்குண்டான எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட மாட்டியிருக்கலாம். அவன் போய் போலீஸில் புகார் கொடுத்து எவிடன்ஸ் இருக்குது, எஃப்ஐஆர் போடுங்க சார்னு வந்து போலீஸை சொல்லியிருக்கலாம். கரெக்டுங்களா? போலீஸ் அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுருவாங்களோ, நம்மளை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி புழலுக்கு அமுச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும், பயம் இருக்கலாம். அல்லது ஏதாவது மோசடி பண்ணியிருக்கலாம், நிலத்தகராறு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணும் பொழுது ஐயோ நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி நம்மளை உள்ளத்துக்கு வச்சுருவாங்களோ, நம்ம எஃப்ஐஆர் போட்டாக்கா எஃப்ஐஆர் போட்டு தானே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், எஃப்ஐஆர் போட்டுட்டேன்ற பேரில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறன்ற பேரில் போலீஸ் நம்மளை வந்து முட்டிக்கு கீழே அடிப்பாங்களோ அப்படின்லாம் பயம் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் பயம் இருக்கும்போது எதுக்கு நம்ம நம்ம வந்து போய் என்ன பண்ணுவோம், ஒரு வக்கீலை போய் பார்த்து ஒரு 30,000 40,000 அவங்க ஃபீஸ் கேட்பாங்க, அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வக்கீலை வந்து அணுகுவார்கள். அதான் அப்போ என்ன அர்த்தம், ஆன்டிசிபேட்டரி பெயில்னா என்னது, அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, ஓகேங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுக்காக போய் வக்கீலை போய் பார்த்து உடனே முன்ஜாமீன் கோருவது. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இதை பற்றி நான் சொல்கிறேன், ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு, ரொம்ப சிம்பிளான மேட்ரு ஃபைலிங்லாம். கரெக்டுங்களா? அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. கரெக்டுங்களா? இதை வச்சுட்டு தான் பல பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்முடைய வக்கீல்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து இருக்கிற வக்கீல்கிட்ட வந்து சீனை போடுறது. அதாவது வாழ்க்கையில் ஷூரிட்டி போடுறது, பெயில் போடுறது, ஆன்டிசிபேட்டரி பெயில், இது மூணத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓகேவா, ஹைகோர்ட்டு ஜட்ஜே நான் தான்ற லெவலுக்கு சீனை போட்டு உட்காந்துருக்குறாங்க நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதரர்கள். கரெக்டுங்களா? அது அவருடைய அறியாமையே அன்றி வேறு இல்லை. கரெக்டுங்களா இல்லையா? நம்மளும் அவங்கள பார்த்து பயந்து மிரண்டு போயிடுவோம். ஐயோ பெரிய ஆள் போல இருக்குது, ஐயோ பெரிய ஆள்யா, ஆன்டிசிபேட்டரி பெயிலாம் வாங்கி கொடுக்குறாரியா, பாரியா, பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் எப்படிப்பா ஃபைல் பண்ணுறது அப்படின்னா உடனே ஒரு தெம்மிருத்தனா விட்டு காட்டுறது. அதெல்லாம் உனக்கு தெரியாது, அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் பெரிய சமாச்சாரம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஒரு விவேக் படத்தில் வர்ற காமெடி மாதிரி அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சப்ப மேட்ரு. நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த வேலையை செய்யலாம். கரெக்டுங்களா இல்லையா? வெறும் ஒரு 200 தான் செலவே ஆகும். கரெக்டுங்களா? இதில் என்ன மேட்ருன்னா, ஒரு பிபி ஆஃபீஸில் இருக்க வேண்டியது, பிபிக்கு கீழே இவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியது. ஆனால் கூட இருக்கிற வக்கீல்கள் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெரிய ஆள், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் அந்த வடிவேல் காமெடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அது நமக்கு பார்க்கும்போது வருத்தத்தை அளிக்குது. கரெக்டுங்களா? அப்படி செய்யக்கூடாது. அது வந்து ஒரு வக்கீலுக்கும் இன்னொரு வக்கீலுக்கும் நடுவில் வந்து ஒரு தோழமை இருக்கணுமே தவிர, நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது பண்ணுறது தப்பு. அது ஏபி இந்த பெயிலு நான் அடுத்த இதில் வந்து பெயில்னால் என்னன்றதை போட்டுறேன். அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பாருங்களேன், இப்போ என்ன ஆகுது, இந்த சிவில் பண்ணுறவங்களுக்கு கிரிமினல் சைடு தெரியாது, கிரிமினல் சைடு தெரிஞ்சவங்களுக்கு சிவில் தெரியாது. கரெக்டு தானே? இப்போது ஆன்டிசிபேட்டரி பெயில் என்ன பெரிய விஷயமா, அது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸாக? அது கிடையாது. அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை எப்படி ஃபைல் பண்ணுறது, இதுதானே மேட்ரு. இது தெரிஞ்சுட்டு தானே இவங்க அவர் சீன் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இதை உலகத்தையே சொல்லிட்டா என்ன ஆகும், ஐயோ இது ஒன்றுமே இல்லாத விஷயமா, இவ்வளவு தானான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ அவங்க சீன் போடுறது அடங்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக? அது பெரிய ஆளுங்களாம் அப்படி பண்ணுறது கிடையாது, பெரிய லேர்ன்டு கவுன்சில்ஸ் அப்படி பண்ணுறது கிடையாது. நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச சிப்பி காளானுங்க தான் அந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. கரெக்டுங்களா? அதுவும் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறான்னா மினிமம் 30,000 ஃபீஸ் வாங்கணும். 5,000 ரூபாய்க்கும் 2,000 ரூபாய்க்கும் 3,000 ரூபாய்க்கும் நீ பெயில் வாங்குறதுக்கு எதுக்கு இந்த வக்கீல் தொழிலுக்கு எடுத்துக்கிட்டு? சரி, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க செய்கிற தப்பு வந்து அவங்களுக்கே தான் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் பிதாவே இவர்களை மன்னியும்னு தான் நம்ம ப்ரேயர் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அதாவது அந்த குட்டிச்சவத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே அங்கே போய் உட்கார வேண்டியது. கரெக்டுங்களா? நான் செஷன்ஸில் பெயில் போட்டேன், நான் வந்து என்டிபிஎஸில் பெயில் போட்டேன், அது பெயில் ரிஜெக்ட் ஆகுதோ அல்லது பெயில் பெட்டிஷன் அலோவ் ஆகுதோ, ஏபி ரிஜெக்ட் டிஸ்மிஸ் ஆகுதோ, அதெல்லாம் இல்லை. அந்த ஒரு வேலையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நினைப்பு மனசுக்குள்ளே. கூட வர போகிறவங்கலாம் சீனை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாத விஷயம். இப்போ அந்த ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிடும். இப்போ யூடியூப்பில் போடுறேன்னா உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுது.
அப்போ இதை பார்க்குற அட்வொகேட்ஸ் அத்தனை பேரும் அடைச்சி இவ்வளவு தானா, இதுக்கு தான் அவன் சீன் போட்டானா, நாளைக்கு முதல்ல அவனை பார்க்கணும். இப்போ நம்ம பண்ணுற சிவில் மேட்டர் அவர் பண்ணுவாரா, பண்ண மாட்டார். கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் இதாவது நீ வந்து என்ன பண்ணுறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். கரெக்டாக இல்லை? இது புரியலைன்னா நீ எங்கேருந்து நீ வக்கீல் வேலை பார்க்க போகிற? நீ வக்கீல்னா நீ என்ன பெரிய ஆளா? வக்கீலுக்கு உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, உனக்கு என்ன ரைட்ஸ்? வக்கீலுக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. நம்மளுடைய அத்தாரிட்டி விதின் த 4 walls ஆஃப் த கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்ட இருக்கிற ஃபேக்ட்டுகளை உண்மையை எடுத்து சொல்லி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை மார்க் பண்ணி நம்ம நியாயமான நம்ம தரப்பு வாதத்தை ஜட்ஜுக்கிட்ட எடுத்து சொல்லி நம்முடைய பாதிக்கப்பட்டவனும் நம்ம நீதி வாங்கி கொடுக்க போகிறோம். இதோட வேலை முடிஞ்சு போச்சு. யாரையா அடிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குதா? யார் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குதா? கரெக்டுங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது போலீஸ் நினச்சா நம்ம மேலே எஃப்ஐஆர் போடலாமா இல்லையா? போட முடியுமா, முடியாதா? ஆனால் நம்ம நினச்சா போலீஸ் மேலே எஃப்ஐஆர் போட முடியுமா? அட்வொகேட்ஸுக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாதப்பா. கரெக்டாக இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் கொள்ளாமல் வெறும் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷனை வச்சுக்கிறது, பெயில் மூவ் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் வடிவேலு காமெடி மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்முடைய மக்கள். கரெக்டுங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. கரெக்டுங்களா? இதனால தான் வந்து என்ன ஆகுது, ஒரு வக்கீல் சொல்லி தராமல் போகிறான். கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். ஓகே, அதாவது ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அந்த வீடியோ அப்போ அந்த சப்ஜெக்ட் மேட்டரை சொல்லாமல் நான் வந்து வேறு லைன் போய்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, நம்முடைய மக்கள் பண்ணுற இது அட்டூழியம் அப்படி இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடு, அடுத்தவனுக்கு உன் வேலையை நீ சொல்லிக் கொடு, அடுத்தவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவனை சம்பாதிக்க வச்சு நீ அழகு பாரு. அதை விட்டுட்டு நான் என்னமா ஏபி போட்டேன், நான் பெயில் போட்டேன், நான் உடைய என்ன இது தப்பு இல்லை? இது அசிங்கமாக இல்லையா அதெல்லாம்? இப்போ மற்ற அட்வொகேட்ஸ் எல்லாம் கீழானவங்களா, அப்போ நீங்கள் மட்டும் தான் மேலானவங்களா? நான் எல்லாரையும் சொல்லலை. ஒரு சில நண்டு சிண்டுங்க இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்குது கோர்ட்டுக்குள்ளே. அவங்க அவனோட மேட்டிமை பொருந்திய பார்வை, மேட்டிமை பொருந்திய அந்த எண்ணம், இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம் இல்லை. கரெக்டுங்களா? அதாவது இது வந்து தப்பு. இது சிவில் சைடுன்றது காலம்பூரா வாழ்க்கை. அது கரெக்டுங்களா? சிவில் சைடில் இருக்கிறவங்களும் சம்பாதிக்கிறாங்க, கிரிமினல் சைடில் இருக்கிறவங்களும் சம்பாதிக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? அடுத்த எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, கண்ணதாசன், எம்எஸ்வி, கேவி மகாதேவன் மாதிரி 50 வருஷம் ஃபீல்டில் நிற்கணும். கரெக்டுங்களா? இன்றைக்கி வந்து நாளைக்கு காணாமல் போயிடக்கூடாது. கரெக்டுங்களா? அதனால் வந்து ஒரு தொழில் அப்படின்னா எம்ஜிஆர், சிவாஜி, எம்எஸ்வி, கண்ணதாசன், கேவி மகாதேவன், டிஎம்எஸ், பி சுசீலா, இவங்கெல்லாம் 50-60 வருஷம் அந்த தொழிலில் நின்றவங்க, சாதனை படைத்தவங்க, கடவுளுக்கு சமானமான ஆளுங்க தொழிலில். அந்த மாதிரி நம்ம தொழிலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற அட்வொகேட்ஸ் கிட்ட பழகணுமே தவிர, கரெக்டுங்களா, ஒரு மேட்டிமை பொருந்திய பார்வை, மேட்டிமை பொருந்திய பேச்சு, கரெக்டுங்களா, இதெல்லாம் வந்து கடின இருதயம், சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ற கடின இருதயம், இதெல்லாம் நாளைக்கு அட் த எண்ட் நாளைக்கு ஒரு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாருமே காலி ஆகிடுவோம். கரெக்டுங்களா? நன்மை செய்தவன் மட்டுமே இப்போ என்ன சொல்கிறது, ஹீ வில் பி ரிவார்டடு, மற்றவங்கெல்லாம் வில் பி பனிஷ்டு. கரெக்டுங்களா? நீ உலக ஒபாமா, நீ சாதாரண ஒபாமா இல்லை, நீ உலக ஒபாமாவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட உனக்கு தண்டனை உண்டு. கரெக்டாக இல்லையா? கர்த்தர் எங்கேருந்து தண்டனை ஆரம்பிப்பார்னா அவருடைய பரிசுத்தவான்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்பார். கர்த்தர்கிட்ட இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் முதல்ல பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நம்மளாம் ஏமாத்துறோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்து அடுத்தவனை சம்பாதிக்க வச்சு வழி அழகுப்பார். கரெக்டாக? இதுதான் வந்து நம்ம சொல்கிற இது அட்வைஸாக எடுத்துக்க, சஜஷனாக. ஆனால் நம்ம சொல்லி கேட்க போகிறதில்ல. சரி, பட்டு திருந்துங்க, வேறு ஒன்றும் என்ன பண்ண முடியும்? என்னுடைய சமூகமே இப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியாது? இந்த நண்டு சிண்டுங்க இப்போ இருக்கிறதுங்க எல்லாம் ஒரு அட்வொகேட் இருந்தால் என்ன பண்ணுறாரு, என்னை ஃபோன் பண்ணி ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான் நைட்டு 11 மணிக்கு. நான் வந்து பால் கனகராஜுடைய ஜூனியர், எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிறாங்க. பால் கனகராஜுடைய ஜூனியர் இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டான், நீ ஃபஸ்ட்டு அட்வொகேட்டே கிடையாது, நீ எந்த கோர்ட்டு நீ அப்படின்னா நான் என்டிபிஎஸ் கோர்ட்டுன்றான். அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறான், அட்வொகேட்டே கிடையாது, அவன் பாரில் என்ரோல்டும் கிடையாது அவன். கரெக்டுங்களா? அதாவது என்ன, இந்த ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மை போட்டுட்டு எப்படி தான் அவங்களாம் அந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸுக்குள்ளே வராங்களோ தெரியல. நைட்டு 11 மணிக்கு எனக்கு கால் வருது, நீங்கள் ஏன் சார் ஏபி போட்டிங்க, நீங்கள் ஏன் சார் பெயில் போட்டிங்க, நீங்கள் ஏன் சார் ஷூரிட்டி போட்டிங்க? தம்பி, கிளையண்ட்டு சொல்கிறேன், நான் இத்தனைக்கும் சிவில் சைடு ப்ராக்டிஸ். அப்போ நம்ம வந்து நம்முடைய ஏரியா ஆஃப் இது எக்ஸ்பர்டைஸ் பெரிய விரிவான இடம். நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ணுறோம். நம்ம வெறும் ஆன்டிசிபேட்டரி பெயிலை மட்டும், ஷூரிட்டியை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? ஒன்றா நான் வந்து ஜிபியோட ஜூனியராக இருக்கேன், நான் பிபியோட ஜூனியராக இருக்கேன், இருந்துட்டு போகப்பா. உனக்கு வர்ற கேஸை நீ பாரு, எனக்கு வர்ற கேஸை நான் பார்க்க போகிறேன். அதை விட்டுட்டு வந்து இது என்ன ரவுடித்தனம் தெரியல. ஒரு அட்வொகேட்டை இன்னொரு அட்வொகேட்டை மிரட்ட மாட்டாங்க யாருமே ஃபோன் பண்ணி. அப்போது அவன் யார், அவன் அட்வொகேட்டும் கிடையாது, அவன் காலேஜில் படிக்கவும் இல்லை, அவன் பாரில் என்ரோல்டும் கிடையாது. ஆனால் அவன் நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறான், நீங்கள் எந்த தைரியத்தில் சார் ஏபி போட்டிங்க, ஏன் சார் போட்டிங்க, எங்கள் தொழிலில் ஏன் சார் கெடுக்குறீங்க அப்படின்றார் அவர். சின்ன பையன். ஸோ அப்போ என்ன தற்கூரிகள் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் தான், இதனால தான் இப்போ நான் ஒரு வீடியோ போடணுன்ற நினைப்பு போய் நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா?
ஏன்னா இவர்கள் செய்கிற பாதிப்பு தான் என்கிட்ட வருது, வேற ஒன்றும் கிடையாது.